நம்ம இப்போது ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்ம வந்து ஹவுஸ் போட்டில் தான் இருப்பேன். பாருங்க, ஃபஸ்ட் என்ட்ரு ஆகிற இடத்துல நல்லா அழகாக இருக்குது. ஒரு டைனிங் டேபிள் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக வச்சுருக்காங்க. பாருங்க, இது எப்படியே நம்ம வந்து அந்த எதுனா ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஃப்ளோரில் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்குது. இதிலே வந்து பாத்ரூம், மிரர் இருக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த ரூம்லேருந்து நம்ம வெளில திருப்பி இறங்கி வந்துச்சுன்னா இங்கே வந்து வாஷ் பேசன். இதெல்லாம் ரொம்ப அழகாக க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல திருப்பி நம்ம வந்து இன்னொரு பெட்ரூம் பாருங்கள். அதே போல் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற ஒரு பெட்ரூம். இது ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கேருந்து இப்படி வந்தால் கிச்சன். இது கிச்சன். இந்த எங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன பேர் ஏட்டா? சஜீவ். நீங்கள் தான் குக்கா? குக்கு. ஓகே ஓகே. இவர் பேர் சஜீவ். ஓகே ஓகே. டிரைவர் அவர். சொல்லி நீங்கள் வந்து குக்கு. இவர் தான் இன்றைக்கி நம்ம குக் பண்ணி கொடுக்க போகிறோம். இவரோட சாப்பாடு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஹலோ, ஹாய். இவர் உங்களோட பேர்? நவீன். நவீன். இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறவர். அவர் கைஸ், நம்மளோட போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ டைம் என்ன? நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பாருங்கள், சில வேறே போட்டுகள் நிறைய நிற்கிது. எல்லாம் ஹவுஸ் போட் தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒரு பிரிட்ஜு. எவ்வளோ அழகழகான போட்டுங்க நிற்கிது பாருங்கள். எல்லாரும் அதில் தண்ணி வர போட்டு குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வராங்க போல். அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ போட்டு. நம்ம இன்றைக்கி நைட்டு வரையும் இந்த போட்டில் தான் சவாரி. அழகாக இருக்கும் பாருங்கள். இனி நம்ம உள்ளே போகும்போது இந்த ஸ்பீட் போட்லாம் நிறைய வரும். குட்டி குட்டி ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் நிறைய பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள்.
இதுதான் நெஹ்ரு ட்ராஃபி போட்டிங் ரைஸு ஸ்டார்ட் ஆகிற இடம் இது பாருங்கள். இதுதான் இந்த இடத்தோட பேர் தான் புன்னமடா காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலேருந்து தான் அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ இந்த போட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த ரேஸுக்கு நிற்கிற அந்த போட்டு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் மாற்றிடுவாங்க இங்கேருந்து. இந்த ரெட் கலர் அந்த பிரிட்ஜ் மாதிரி தெரியுது பாருங்கள். ரெட் கலர் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜில் ஸ்டார்ட் ஆகும். அந்த அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். கைஸ் பாருங்கள், ஸ்பீட் போட்டு வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இதோ ரொம்ப ஸ்பீடாக போகும். இல்லை, அது அப்படியே ஸ்டே ஆகுது பாருங்கள். இப்போ அது ஸ்டே ஆகும்போது இது மாதிரி போட்டு பக்கத்தில் வந்து நிற்கும். அப்போ நம்ம அந்த போட்டிலேருந்து இந்த ஸ்பீட் போட்டுக்கு வரலாம். அது அன்றைக்கி நாங்கள் வரும்போது ஏதோ 300 ருபீஸ் சம்திங் வாங்கினாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியாது. அந்த சைட்லலாம் பாருங்கள் ஸ்பீட் போட்டு நிற்கிது, பெரிய போட்டு பக்கத்தில். ஆனால் அந்த போட்டு வந்து இன்னும் ஆளை ஏறி இருந்தால் நமக்கு பார்த்துருக்கலாம், நல்லா ஸ்பீடாக போகிறது பார்த்துருக்கலாம். அதை பாருங்கள், அதில் ஏற்றுது பாருங்கள் ஆளுங்களை. பெரிய போட்டில் இருந்து ஸ்பீட் போட்டுக்கு ஏற்றுறாங்க. அதுக்கு தான் பக்கத்தில் வந்து நிற்கிறது. நம்மளும் கொஞ்சம் முன்னால் போகும்போது நம்ம போட்டுக்கிட்டேயும் வரும் ஸ்பீட் போட்டு. அங்கே பாருங்கள், அந்த அது ரொம்ப தூரத்தில் தெரியுது போட்டு. ஆனால் அது இந்த இடம் தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதோ பாருங்க, ரொம்ப தூரத்தில் தெரியுது போட்டு. நம்ம கிச்சனுக்கு போகிறோம் பாருங்க. சமைக்கிறார் இது பாருங்க. பொரியல், கேபேஜ் பொரியல். வாசனை கேட்டு நான் அங்கேருந்து ஓடி வரேன். செம வாசம் வந்துருச்சு. சரி, அது என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் கேபேஜ் பொரியல் பண்ணிட்டு இருந்தார். இது என்னன்னு பார்ப்போமா? இது சிக்கன் கறி. ஃபுட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரைஸு, சிக்கன் கறி, கோஸ் பொரியல், கூட்டு, சாம்பார், ரசம், சாலடு அண்ட் ஊறுகாய் இருக்குது, ஃபிஷ்ஷு, அப்பளம். இது எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
சாப்பாடு எல்லாமே ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. அதுபோல் எடுத்து சொல்கிற அளவுக்கு வந்து ஃபிஷ்ஷு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்பீட் போட்டில் வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நல்ல, அதாவது இந்த ஆலப்புழையில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் போட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே அந்த அண்ணா தான். ரொம்ப நல்ல ஸ்கில்டு டிரைவர் அவர். ரொம்ப நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்களும் இந்த இடத்துல வர்றதா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நான் வந்து அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு.
போட் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு டிராவல் பண்றவங்க இருப்பாங்க. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறவங்க, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இங்க வந்து நிற்பாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இதுதான் பஸ் வசதியோட நிறைய போட்டிங் தான். பாருங்க கைஸ், எல்லா போட்டுமே வந்து காலையில கிளம்பின இடத்துலக்கு எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டே இருக்கு. செம்மையா இருக்கு, நல்ல காத்து வேற ஜில் ஜில் ஜில்லுன்னு அடிச்சிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கொலீக்ஸ் அவ எல்லாரும் கூட ஒரு நாளைக்கு வந்து நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. செம்மையா இருக்குங்க.